ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவங்க ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற இந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸ். பட் உண்மை என்னன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னாலே இந்த ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்றதுதான் உண்மை. இன்னும் நம்ம பிசினஸ்ல சாதிக்கணும் அப்படின்னா கூட கஸ்டமருடைய ஆசையை தூண்டணும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இத உண்மை அப்படின்னு நிரூபிச்ச ஒரு சுவாரஸ்யமான ஒரு பிசினஸ் ஸ்டோரியை தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாவே இந்த சாப்பிடுற ஐட்டம் எது போட்டாலும் நல்லா விற்கும், நல்லா பிசினஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து சொல்லுவாங்க. பட் உண்மை இந்த சாப்பிடுற ஐட்டத்திலும் பல விதமான சிக்கல்கள் இருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்கணும், கரெக்டான லொகேஷன் அமையணும், வெரைட்டிஸ் இருக்கணும். இந்த மாதிரி பேசிக்காவே நிறைய நீட்ஸ் அதுல இருக்கு. சக்சஸ் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இதையெல்லாம் தாண்டி சில ஸ்ட்ராட்டஜிகளும் இருக்கு. அதுல சக்சஸ் பண்றதுக்கான சில ஸ்ட்ராட்டஜிகளும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சு சக்சஸ் பண்ண ஒரு நிறுவனம் தான் உலக புகழ்பெற்ற ஃபாஸ்ட் ஃபுட் செயினான மெக்டொனால்ட்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து அது மூலமா பிசினஸ் பயங்கரமா டெவலப் பண்ணாங்க. இந்த மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் 2000கள், அதாவது 2002 2003 அந்த காலகட்டத்துல அவங்களுடைய அவுட்லெட்ஸ்ல எல்லாத்துலயும் இந்த செல்ஃப் ஆர்டரிங் கியாஸ்க், அந்த நம்மளே பார்த்து மெனுவை பார்த்து ஆர்டர் பண்ற அந்த மிஷின்ஸ் வைக்கிறாங்க. நம்ம ஒரு கேஷியர்கிட்ட போய் ஒரு மேனேஜர்கிட்ட போய் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றதுக்கு பதிலா இந்த கியாஸ்க்ல நம்ம பார்த்து மிஷின்ஸை மெனுவை பார்த்து ஆர்டர் பண்ற மாதிரியான ஒரு கியாஸ்க அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய அந்த கியூவையும் மேன் பவரையும் நம்ம டைம் வேஸ்டையும் சரி கட்டுறதுக்காக இந்த கியோஸ்க வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் இருந்தாலும் உண்மையான காரணம் அது இல்ல. என்னதான் இந்த மாதிரி மேன் பவர் சேவிங், டைம் சேவிங் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த கியோஸ்கான காரணத்தை சொன்னாலும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி இருக்குங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு கேஷியர்கிட்ட, ஒரு மேனேஜர்கிட்ட, இல்ல ஒரு பேரர்கிட்ட நம்ம ஆர்டர் பண்றப்போ நம்மளுடைய ஆர்டர்ஸ் ரொம்ப லிமிட்டா தான் பண்ணுவோம். ஏன்னா அவங்க கேட்டாங்கன்னா சப்ப நம்ம கொஞ்சம் அதிகமா சொன்னா ஏதாவது சொல்லுவாங்களோ, ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். அதனால நம்மளுடைய ஆர்டர்ஸ் ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். பட் இதுவே நம்ம சுத்தி யாரும் இல்லாம யாரும் நம்மள பாக்குறாங்கன்னு தெரியாம நம்ம டைரக்டா ஒரு மிஷின்கிட்ட ஆர்டர் பண்ணும்போது நமக்கு தேவையானதை விட கொஞ்சம் அதிகமாவே நமக்கு என்னென்ன தேவையோ இல்ல அது அந்த நேரத்துல கூட நம்ம இதை சாப்பிடலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில நம்ம கொஞ்சம் அதிகமாக ஆர்டர் பண்ணுவோம். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சைக்காலஜி. இந்த சைக்காலஜி இந்த மெக்டொனால்ட்ஸ் கியோஸ்க்ல ஒர்க் ஆச்சு. இந்த கியோஸ்க் மூலமா அவங்களுடைய பிசினஸ் கிட்டத்தட்ட 15ல இருந்து 20% வரைக்கும் கூடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கியோஸ்க் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்க அந்த தயக்கத்தையும் இந்த கூச்சத்தையும் ஓவர் கம் பண்றது மட்டும் இல்லாம வேற ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜும் இந்த கியோஸ்க் பண்ணுச்சு. ஒரு மெனுவோட நம்ம இருக்கக்கூடிய சின்ன படத்தை பார்த்து நம்ம ஆர்டர் பண்றதை விட அந்த கியோஸ்க்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ்ல தெரியக்கூடிய அந்த பர்கரையோ ஃப்ரைஸையோ நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த சாப்பிடணுங்கிற ஐடியாவில போகலைன்னா கூட அந்த இமேஜை பார்க்கும்போது நமக்கு அதை சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய சில அப்கிரேட்ஸ் மீடியமா லார்ஜா இதெல்லாம் கவுண்டர்ல இருக்கக்கூடிய அந்த கேஷியர் மேனேஜர் உள்ள பேரரை கேட்கும் போது நம்ம சொல்றது தயக்கப்படுவோம். இதுக்கு நம்ம லார்ஜ் சொல்லிட்டு மீடியம் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருக்கலாம். பட் இதே கியோஸ்க்ல ஆர்டர் பண்ணும்போது why not go for a large அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம லார்ஜ் ஆர்டர் பண்ணுவோம். ஆட் ஆன்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம அவங்க கேஷியர் கேட்கும் போது நம்ம சொல்றதுக்கு யோசிப்போம். பட் இங்க நமக்கு வேணுங்கிற ஆட் ஆன்ஸை எந்த வித தயக்கமும் இல்லாம இது ஆட் பண்ணுவோம். சோ இந்த மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸை இந்த கியோஸ்க் உடைச்சதுனால இந்த 15 to 20% இந்த எக்ஸ்ட்ரா சேல்ஸ் ரெவென்யூ சேல்ஸ் இன்க்ரீஸ் மெக்டொனால்ட்ஸுக்கு வந்துச்சு. சோ நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட அது தானா வித்துறாது. அதுக்கும் ஒரு நல்ல டேஸ்ட் வேணும், நல்ல ஒரு இடம் அமையணும், அதோட வெரைட்டிஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரியான சில விஷயங்களும் அந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்றதுக்கு வேணும். இதைத்தான் நம்ம சொன்ன மாதிரி மக்களுடைய ஆசையை தூண்டணும், அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த தயக்கத்தை உடைக்கணும், அந்த சைக்கலாஜிக்கல் பேரியரை பிரேக் பண்றோம், அவங்கள சாப்பிட தூண்டுறோம். அப்படிங்கிறப்போ அதோட நம்மளுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும். சோ எந்த ஒரு பிசினஸ் ஆக இருந்தாலும் சேலஞ்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சேலஞ்சஸ நம்ம சைக்கலாஜிக்கலா இந்த மாதிரி ஓவர் கம் பண்றதுக்கு, சக்சஸ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் மெக்டொனால்ட்ஸ் உடைய இந்த சக்சஸ் ஸ்டோரி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.